இங்கிலாந்து vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் ஓவல் நடந்துட்டு வருது. அதில் டே 5 என்னென்ன நடந்துன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது டே 3 ஸ்டார்ட் பண்ணும்போது நைட் வாட்ச்மேனான ஆகாஷ்தீப்பும் ஜெய்ஸ்வால் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டே 3. அதற்கு முன்னாடியே ஜெய்ஸ்வால் 44 பாலுக்கு 51 ரன் அடித்து அசூத்திரமாக ஆடிட்டு இருந்தாப்புல. அவரு கூட சேர்ந்து ஆகாஷ்தீப்பு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காப்புல. அது ஒரு நைட் வாட்ச்மேனாக இறங்கி டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறதெல்லாம் வேற மாதிரி ஒரு சம்பவம். அது நைட் வாட்ச்மேனா இறங்கின ஆகாஷ்தீப் பேட்ல இருந்து வர ரென்னெல்லாம் ஒவ்வொரு ரென்னும் தங்கத்தின் எடை மாதிரி இருந்தது. அது இவங்க 2 பேர் மத்தியில 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது வேற மாதிரி. 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது மட்டும் இல்லாம ஆகாஷ்தீப் தனது முதல் 50 அடிச்சாரு தனது வாழ்நாட்டிலேயே. அவுட் சைடு ஆசியால அது சேனா கண்டியில 50 அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி 2022 ஆகாஷ்தீப் ஜார்க்கண்ட் கூட ஒரு டொமஸ்டிக் மேட்ச்ல 18 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருப்ப எனக்கும் பேட்டிங் ஆட தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இங்கிலாந்து கூட 70 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்காப்புல. வேற மாதிரி சம்பவம். அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் அவுட் ஆகி வெளியே போனாப்புல. அதுக்கப்புறமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஏகப்பட்ட கேட்ச் டிராப்ஸ் விட்டாங்க. ஒரு கேட்ச் விட்டாலே தலைவன் போட்டு பொங்குவான். இன்னொரு கேட்சை விட்டதுனால கிட்டத்தட்ட 2-3 கேட்ச் விட்டதுனால தலைவன் செஞ்சுரி மேல செஞ்சுரியை போட்டாப்புல. இந்த டெஸ்ட் சீரியஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி போட்டாப்புல. அதுக்கப்புறமா 2 50 போட்டாரு. செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட்ல எல்லாம். அதுக்கப்புறம் டெஸ்டோட செஞ்சுரியோட இம்பார்ட்டன் அவருக்கு தெரிய வந்தது. நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதே மாதிரி ஆக்ரோஷமாகவும் விளையாடி ஒரு செஞ்சுரி அடிச்சது. இந்த டெஸ்ட் செஞ்சுரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தன் கெரியரில் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுரி அடித்தது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அங்கே வந்திருந்தார். அவருக்கு ஒரு கேபி சென்டிங் இன் கொடுத்துருக்காரு ஜெய்ஸ்வால். அதுக்கப்புறமா இதில் என்னன்னா சுப்மன் கில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் எதை பண்ணல. அதுக்கப்புறம் த்ருவ் ஜுரலும் ரவீந்திர ஜடேஜாவும் செம்மையாக ஆடி ஒரு அருமையான 50 ரன்களை அடித்தாங்க. 50 ரன் அடித்த கையோட த்ருவ் ஜுரல் அவுட் ஆகி போய் திரும்ப ஜுரல் அவுட் ஆனால் என்ன நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னைத்தானே கிரியேட் பண்ற ரவீந்திர ஜடேஜா. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ரவீந்திர ஜடேஜா டீமுக்காக தன் கெரியருக்காக தன் நாட்டுக்காக எல்லா இடத்துலையும் சம்பவம் பண்ணி ஒரு அருமையான 50 போட்டு இங்கிலாந்து டீமை திக்குமுக்காட வைத்திருக்கிறார். கெங்கிங்டன் ஓவர்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த தொடரில் மட்டுமே ஜடேஜா 520 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காப்புல. செம 27வது டெஸ்ட் 50 அவருக்கு. அதுக்கப்புறம் வந்தா பாருங்க ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு பேட்டிங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிவேக சதம்னா அது நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான். அந்த மாதிரி அதாவது 9th விக்கெட்டுக்கு இறங்கி 10th விக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேனை வச்சு ஆல் அவுட். இந்த விக்கெட் போனா ஆல் அவுட் ஆயிரும் டீம் இந்தியா. அந்த ஒரு விக்கெட்டை வச்சுட்டு அந்த பக்கம் பிரதீஷ் கிருஷ்ணா வச்சுட்டு பண்ணார் ஒரு சம்பவம். என்ன மாதிரி ஒரு சம்பவங்க. அந்த மாதிரி சம்பவம். அது 6 மேல 6 போயிட்டே இருக்கு. 2 மலை அந்த கெங்கிங்டன் ஓவர்ல புழிஞ்சிட்டு இருக்குது. அதை கிட்டத்தட்ட வாஷிங்டன் சுந்தர் 37 பாலுக்கு ஒரு 50 ரன் அடிச்சு தலைவர் செய்ன்னு செஞ்சு விட்டான் இங்கிலாந்து பவுலர்ஸை. ஆலிபாப்பு கேப்டனா என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருந்தார் வாஷிங்டன் சுந்தர். அந்த மாதிரி அடிச்சதுனால இந்தியா 396க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க டே 3ல. இதுல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 118 ரன் அடிச்சிருந்தாரு. ஆகாஷ்தீப் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஒரு நைட் வாட்ச்மேன் இறங்கி 66 ரன் அடிச்சிருக்காப்புல. இந்தியா லீடு பை 373 ரன். இங்கிலாந்துக்கு 374 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜாக் கிராலி அண்டு பென் டங்கட் வழக்கம் போல இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 ரன் அடிச்சிட்டாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. அப்பவும் விக்கெட் எதுவும் உலகில் இந்திய பவுலர்ஸுக்கு செம்மையான ஒரு சோகமான செயல் அங்கே நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே 3 முடிவில் இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ கிடைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிராஜ் கையில பாலை கொடுத்து அருமையான ஒரு ஏற்கரை போட்டு மறுபடியும் டிஎஸ்பி சிராஜ்
ஒரு ஏர்க்கரை போட்டு விக்கெட்டை எடுத்திருக்காப்புல. விக்கெட் எடுத்துட்டு அந்த செலிப்ரேஷன், ஆக்ரோஷமான செலிப்ரேஷனை வேற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஃபைனலா டே 3 முடியும் போது இங்கிலாந்து நீடட் 324 ரன்ஸ். அதாவது நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல 324 ரன் அடிச்சா இங்கிலாந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்தியாவுக்கு இன்னும் 9 விக்கெட்டு தான் இருக்கு. இந்திய அணி வென்று இங்கிலாந்து கூட சமன் செய்யுமா, சமன் செய்யாதா? இந்திய அணி இன்னைக்கு மேட்ச்ல வெல்லுமா வெல்லாதா? பல கேள்வி இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியில் போயிட்டு இருக்குது. இந்திய அணி எப்படியாவது வென்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்கிலாந்து அது பேஸ்பால் மாதிரி ஆடுனாங்கன்னா இந்த ஸ்கோர் அவங்களுக்கெல்லாம் பெருசே இல்லை. என்னதான் நடக்குதுன்னு நாளைக்கு டே 4ல பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.